72,000 நாடி நரம்புகளை ரெஃப்ரெஷ் செய்து சீரா இயங்க வைக்கிற ஒரே நம்மளோட ஆள்காட்டி வரலை கொண்டு வந்து நம்ம மூக்கு கிட்ட வச்சு ஒரு இயல்பான மூச்சை நீங்க சூரிய நாடி வழியா அதிகமான மூச்சு காத்து போகணுமா அல்லது சந்திர நாடி வழியா அதாவது நாம செய்யக்கூடிய எந்த ஒரு மூச்சு பயிற்சியுமே நம்ம உடம்போட வெப்பநிலையை அதிகம் தான் படுத்தும். ஆனா இந்த நாடி சுத்தி வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மூச்சு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். மூச்சு பயிற்சினா எத்தனையோ பயிற்சி இருக்குது. நாடி சுத்தி, பிராணாயாமா, கபாலபதி, பத்திரிகா, அனுலோகம், மூச்சு பயிற்சியிலே உயரிய பயிற்சியான வாசி யோகம், இவ்வளவு பயிற்சி இருக்குது. இதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது நாடி சுத்தி பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல வாங்க. 72,000 நாடி நரம்புகளை ரெஃப்ரெஷ் செய்து சீரா இயங்க வைக்கிற ஒரே எளிய பயிற்சி இந்த நாடி சுத்தி பயிற்சி. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க முதல் முதியோர் வரைக்கும் நோயிற்றவங்க கூட இந்த பயிற்சியை ரொம்ப எளிமையா செய்யலாம். நாம எந்த ஒரு நோய்க்கு நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டாலும் முதல்ல வயிறை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு பேதி மருந்து ஒண்ணு தருவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த நாட்டு மருந்து எடுக்க சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எந்த ஒரு மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடியும் நாம இந்த நாடி சுத்தி பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது. ஒரு ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மனுஷ உடம்போட வெப்பநிலை பாத்தீங்கன்னா 37 டிகிரி சென்டிகிரேடும் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் இருக்கும். நாம பாலைவனத்துல இருந்தாலும் பனிப்பிரதேசத்துல இருந்தாலும் இந்த வெப்பநிலையை மெயின்டைன் பண்றது நம்மளோட சுவாசம் தான். ஒரு இயல்பான மூச்சுல நம்மளோட ஆள்காட்டி வரலை கொண்டு வந்து நம்ம மூக்கு கிட்ட வச்சு ஒரு இயல்பான மூச்சை நீங்க உணர்ந்து பாருங்க. முதலாவது நம்மளோட வலது நாசி வழியா போற மூச்சு காத்து கொஞ்சம் வெப்பமா இருக்கும். அது பேர் சூரிய நாடி. நம்ம இடது நாசி வழியா உள்ள போற மூச்சு காற்று கொஞ்சம் நார்மலா இருக்கும் அல்லது குளிர்ச்சியா இருக்கும். இது சந்திர நாடி. இரண்டாவது, 2 நாசி துவாரம் வழியாகவும் ஒரே அளவு காற்று உள்ள போய் வெளியில வராது. அதாவது ஏதோ ஒரு நாசி வழியா போற காற்று கம்மியாகவும் ஏதோ ஒரு நாசி வழியா போற காற்று கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஏன் இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம உடம்போட வெப்பநிலை 37 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அதை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம சுவாசமே ஆட்டோமேட்டிக்கா வலது நாடி, அதாவது சூரிய நாடி வழியா அதிகமான மூச்சு காத்து போகணுமா அல்லது சந்திர நாடி வழியா, அதாவது இடது நாசி வழியா அதிகமான மூச்சு காத்து போகணுமா அப்படின்றத முடிவு பண்ணி உடம்பு இயல்பான வெப்பநிலையை விட அதிகமா இருந்ததுன்னா அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். கம்மியா இருந்தாலும், இயல்பான வெப்பநிலையை விட கம்மியா இருந்தாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி இயல்பான வெப்பநிலையை எப்போதும் தக்க வைக்கிறதே நம்மளோட சுவாசம் தான். நாம பாலைவனத்துல இருந்தாலும் பனி பிரதேசத்துல இருந்தாலும் நம்ம சுவாசம் இந்த வேலையை நமக்காக எப்போதும் செய்துகிட்டே இருக்குது. நாம செய்யக்கூடிய எந்த ஒரு மூச்சு பயிற்சியுமே நம்ம உடம்போட வெப்பநிலையை அதிகம் தான் படுத்தும். ஆனா இந்த நாடி சுத்தி பயிற்சி மட்டும்தான் அதிகமா இருந்தாலும் அதோட இயல்பு நிலைக்கு கொண்டு வரும். வெப்பநிலை நம்ம உடம்புல கம்மியா இருந்தாலும் அதோட இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே பயிற்சி இந்த நாடி சுத்தி. அந்த பயிற்சி, நாடி சுத்தி பயிற்சியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நாடி சுத்தி பயிற்சி செய்யறதுக்கு தரையில ஏதோ ஒரு விரிப்பு, ஒரு யோகா மேட்டு அல்லது பாய் ஏதோ ஒன்று விரிச்சுக்கிடுங்க. விருந்தரையில செய்யாதீங்க. தரையில உட்கார்றவங்க சம்பளம் போட்டு உட்காரலாம் அல்லது ஒரு சுகாசனத்துல உட்காரலாம் அல்லது என்ன கூட சித்தாசனம் போட்டு உட்காரலாம். நமக்கு எது சௌகரியமான முறையோ அந்த முறையில உட்காந்துக்கலாம். ரெண்டாவது, முதுகு தண்டு நேரா இருக்கணும், வளையாம நேரா இருக்கணும். கழுத்தும் முதுகு தண்டுக்கு இணையா நேரா இருக்கணும். இதுதான் உட்காரக்கூடிய முறை. தரையில சம்மணம் போட்டு உட்கார முடியாதவங்க அல்லது சித்தாசனமோ இல்ல சுகாசனம் போட்டு உட்கார முடியாதவங்க ஒரு சேர்ல அல்லது சோபா செட்ல கூட நம்ம உட்காந்து இந்த பயிற்சியை செய்யலாம். ஒரே கண்டிஷன், முதுகு தண்டு வளையாம நேரா நிமிர்ந்து உட்காரணும், கழுத்தும் நேரா இருக்கணும். இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நாடி சுத்தியோட முதல் நிலையில நம்ம இடது கையை சின் முத்திரையில வைக்கணும். ஒரு கட்ட வரலையும் ஆள்காட்டி வரலையும் ஒரு தும்பியை பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு 3 விரலும் மொத்த 3 விரலும் இந்த மாதிரி நிமித்தி நேரா வைக்கணும். இதுதான் சின்முத்திரை. அதை இடது கை துணை மேல இப்படி வச்சுக்கணும். வலது கையில நாசிகா முத்திரை வைக்கணும். நாசிகா முத்திரைனா ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடிச்சிடணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் இந்த மாதிரி இருக்கணும். கட்டவர்களும் நிமிர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி, இதுதான் நாசிகா முத்திரை. இந்த நாசிகா முத்திரை இது மாதிரி வச்சுட்டு முதல்ல வலது நாசிய வலது கை கட்டவர்களா மூடிட்டு இடது நாசி வழியா உள்ள மூச்சை இழுக்கிறோம். இழுத்துட்டு அங்க மூச்செல்லாம் இழுத்து அப்படியே பிடிக்க கூடாது. உடனே அதே இடது நாசி வழியாவே மூச்சை வெளியில விடுறோம். இவ்வளவுதாங்க நாடி சுத்தியோட முதல் நிலை. மூச்சை உள்ள இழுக்கும் போது
வயிறு வந்து நம்ம பலூன்ல காத்து அடிச்சோம்னா எப்படி வரும் அது மாதிரி வெளியில வரணும். மூச்சை வெளியில விடும்போது வயிறு வந்து உள்ள போகணும். இதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிடுங்க. நாம மூச்சை உள்ள இழுக்கிறது வேகமாகவும் வெளியில விடுறது மெதுவாகவும் இருக்கணும். 4 செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னா 8 செகண்ட் மூச்சை வெளியில விடணும். முதல்ல ஆரம்ப கட்டத்துல 8 செகண்ட் மூச்சை உள்ள இழுங்க, 16 செகண்ட் வெளியில விடுங்க. அதுக்கப்புறம் படிப்படியா போக போக 16 செகண்ட் மூச்சை உள்ள இருந்துட்டு 32 செகண்ட் மூச்சை வெளியில விடணும். மேக்சிமம் 32 செகண்ட் மூச்சை உள்ள எடுத்து 64 செகண்ட் வரைக்கும் மூச்சை வெளியில விடலாம். இது மாதிரி இடது ராசிக்கு மட்டும் 5 முதல் 10 முறை, அதாவது ஆரம்பத்தில் செய்யறவங்க 5 முதலும் அப்புறம் படிப்படியா இன்க்ரீஸ் செய்து 10 முறை வரைக்கும் செய்யலாம். நான் இப்ப இடது ராசியில ஒரு முறையும் வலது ராசியில ஒரு முறையும் செய்து காட்டுறேன் பாருங்க. இயல்பா நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப உடம்புல ஸ்டிஃபா இல்லாம லூசா கேஷுவலா உட்காந்துக்கிட்டு இடது கையில சின்முத்திரை வைக்கணும். அது இடது தொடை மேல வச்சுக்கணும். வலது கையில நாசிகா முத்திரை வைக்கணும். வச்சுட்டு வலது கை ஆள்காட்டி வரலால வலது ராசியை மூடிட்டு இடது ராசி வழியா 16 செகண்ட் மூச்சு உள்ள இருக்கிறாங்க. இப்ப அதே ராசி வழியாவே 32 செகண்ட் மூச்சை மெதுவா வெளியில விடுறாரு. இது இடது ராசிக்கு ஒரு சுற்று. இது மாதிரி ஆரம்பத்துல 5 முதல் படிப்படியா முன்னேறி 10 சுற்று வரைக்கும் செய்ததுக்கு அப்புறம் வலது ராசிக்கு செய்யணும். வலது ராசிக்கு செய்யறதுக்கும் நம்ம கையெல்லாம் மாத்தாண்டா. அதே வலது கையில அதே நாசிகா முத்திரை அப்படியே தான் இருக்கும். இடது கையில அதே சின்முத்திரை, அதே இடது தொடையில கை வச்சுட்டு நம்ம மூட வேண்டியது இடது ராசியை மூடிட்டு வலது ராசி வழியா மூச்சிய 16 செகண்ட் உள்ள இருக்க 32 செகண்ட் வெளியே விடுறார். இந்த பயிற்சியை எப்பெல்லாம் செய்யலாம்? காலையில 4 மணில இருந்து சாயங்காலம் 7 மணிக்குள்ள எப்ப வேணா செய்யலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நம்ம இந்த பயிற்சியை செய்யும் போது வயிறு வந்து வெறும் வயிறா இருக்கணும். அதாவது சாப்பிட்டு 3 மணி நேரம் ஆகியிருக்கணும். நம்ம சன் செட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 7 மணிக்கு அப்புறம் இந்த பயிற்சியை செய்தோம் அப்படின்னா சில நேரங்கள்ல நமக்கு தூக்கம் வராம போயிடும். ஏன்னா இது பிராணசக்தியை நம்ம உடம்புல இன்க்ரீஸ் செய்து நம்மள ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்கோம். அதனால நமக்கு இரவு நேரங்கள்ல தூக்கம் வராத பிரச்சனை இந்த பயிற்சியை மாலை நேரங்களில் செய்யறவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால காலையில எதிர்ச்ச உடனே இந்த பயிற்சியை செய்யறது ரொம்ப சிறப்பான நல்ல பலனை தரும். நாடி சித்தியுடைய 2வது 3வது நிலையை அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.